ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம். அதான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி என்னென்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் துணி இருக்குது. அதை ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். நம்ம அதில் போட்டோன்னா நிறைய கண்ட்ரிக்கு அது எடுத்துகிட்டு போவாங்க. அதோட டீட்டெயில் நான் அதில் போய் காமிக்கிறேன். ஸோ இதை தான் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். இது ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற ஏரியா பாருங்கள், வில்லா சைடு எவ்வளோ குவைட்டாக இருக்குது. சிட்டியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நைட் டைமு பாருங்கள், அந்த ஒரு லாஸ்ட்டில் ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அங்கே தான் இருக்குது பாக்ஸு. இது நாங்கள் இருக்கிற வில்லா சைடு பாருங்கள், எவ்வளோ குவைட்டாக இருக்குது. ஸோ இப்போ நடந்து போயிட்டுருக்கோம், அங்கே போய் காமிக்கிறேன் பாருங்கள். நைட் டைமு எவ்வளோ அமைதியாக. சிட்டியை விட்டு இது அவுட்ரு ஏரியா. இது லோக்கல்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லா தான். ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வில்லா தான் வைக்க முடியும். ஏன்னா பெரிய பெரிய டவர்ஸ் எல்லாம் வைக்க விடாது, அலௌட் இல்லை. ஏன்னா ஃப்ளைட்டு லேண்டிங் டேக் ஆஃப் இருக்கும்ல, அதனால் அலௌட் கிடையாது. பாருங்கள், ஆக்சுவலி இதில் பார்க்கிங் எல்லாம் பாருங்கள், ஃப்ரீ பார்க்கிங் தான். இங்கே பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ. ஆனால் நிறைய இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த ஏரியாவிலையும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நைட்டுன்னே தெரியாது, ஆனால் நல்ல சேஃபாக இருக்கும். நிறைய அரபிக்ஸ் இருக்குது. எந்த வீடெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் லோக்கல்ஸ் வீடு தான். சரி, நெக்ஸ்ட் தான் இப்போ அந்த பாக்ஸு பக்கத்தில் போனோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட டீட்டெயிலு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒரு பார்க் ஒன்று இருக்குது பாருங்கள். இது ஃப்ரீ தான், ஓப்பன் பார்க் தான். எப்போ நான் எனி டைம் விளையாடலாம். ஏன்னா அவ்வளோ இது கிடையாது. பாருங்கள், இங்கே அவங்க வாலிபால் விளையாடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அந்த இருக்குல்ல பெரிய பில்டிங், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்க. நமக்கு அந்த இருக்குல்ல பாக்ஸு, அந்த பாக்ஸில் தான் போட போகிறோம். அது என்ன எது டீட்டெயில் அப்படின்ட்டு இந்த பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இது எங்களுக்கு அல்நாதா மெட்ரோ, ஏர்போர்ட் ஃப்ரீ சோன் மெட்ரோ பக்கத்தில். சரி, நம்ம இப்போ போட போகிறோம் துணியை. இது வச்சுட்டு இது போட்டுட்டு அப்படியே அமைக்கி விட்டோம், அவ்வளோதான். இதில் பாருங்கள் என்னென்ன போடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. துணி, பேகு, ஷூ, மற்ற மாதிரி புக்கு, ஃபுட் ஐட்டம்ஸு, வுட் ஐட்டம்ஸ் எதுவுமே போடக்கூடாது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம துணி போட மட்டும்தான் முடியும், நம்மளால் எடுக்க முடியாது. அவங்க சேரிட்டியில் உள்ளவங்க மட்டும்தான் ஓப்பன் பண்ணி அதை எடுக்க முடியும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3,50,000 பெனிஃபிஷியரிஸ் இதாக யூஸ் ஆகுறாங்க. ஸோ இங்கேருந்து துபாயிலேருந்து எவ்வளோ இதுக்கு போகுது பாருங்கள். 1,800 கண்டெய்னர்ஸு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஆல் ஓவர் துபாயிலேருந்து. ஓகேங்களா? ஸோ துபாயிலேருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ இடத்துக்கு போகுது, என்னென்ன கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னு உள்ளது போட்டிருக்காங்க. இது பாருங்கள் டீட்டெயிலாக எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னு உள்ளது. ரெண்டாவது, இது ரொம்ப பக்கமே. இந்த பாருங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த பாக்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் 44,000 டன்ஸு க்ளோத்து பாருங்கள், எவ்வளோ கலெக்ஷன். இதோட டீட்டெயில் பாருங்கள், டோட்டல் ரெவன்யூஸ் எல்லாமே டீட்டெயிலாக இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி தாங்க பாக்ஸ் இருக்கும். அதனால் எதுவுமே நல்ல ட்ரெஸ்ஸை வேஸ்ட்டில் போடாமல் இதில் போட்டிங்கன்னா ஒரு மக்கள் யூஸ் ஆவாங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஏதாவது ஒரு ஆட்கள் யூஸ் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.